தமிழுக்காக நீங்கள் பேசுகிறோம், போராடுறோம், நாங்கள் வந்து போராடுறோம், ஆனால் எங்கள் நீங்கள் தேச துரோகிகள் சொல்கிறீங்கனாக்கா, நீங்கள் தேச துரோகிகளைப் போலத்தான ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழ் மொழியை எடுத்து கையாளக்கூடிய விதத்துக்கு நடந்து கொள்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. எல்லாத்தையும் இந்த மொழியை வைத்தும் தமிழ்நாடுடைய இந்த இனத்தை வைத்து நீங்கள் கபட நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து சொல்கிறது பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்து நடந்துடும் அப்படின்றீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி செஞ்சுச்சா? திமுக ஆட்சி தான் சார். நம்ம பேசின எல்லா அக்கப்போருக்கும் காரணம் யாருனாக்கா இந்த ஆட்சி. ஸோ இருக்கிறதுலே என்ன சொல்கிறது, தி மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்டி எதுனாக்கா திமுகவை தான் பார்க்கப்படுகிறது. 2026 கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 80% அதிமுக பிஜேபியோட அலையன்ஸ் கன்ஃபார்ம். ஸோ இவர்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாண்டாங்கன்னா, வாழ்வா சாவா போராட்டம் இந்த முறை திமுகவுக்கு ஒரு பக்கம்னாலும் அதை விட மிக முக்கியமான வாழ்வா சாவா போராட்டம் வந்து அதிமுகவிற்கு. அரசு நடத்தக்கூடிய அரசியல் ஆட்சி முறை வேறமாக இருந்தாலும் எலெக்ஷன் வரும்பொழுது அந்த கூட்டணி என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த எலெக்ஷன்றது கடைசி நேரத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு முக்கியமாக முடிவு பண்ணும்பொழுது இவர்கள் பெருவாரியாக ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு முனைப்பான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஊபிஸ்னால 200ன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த 200 தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர வெற்றி வாய்ப்பு 200லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்க இந்த 200 ஃபார்முலா தான் கையில் வச்சுக்கிட்டு 200 இந்த மாதிரி மனக்கணக்கு குடிச்சிட்டே உட்கார வேண்டியதான். உதயநிதியோட எதிர்காலம் என்பது இந்த முறை வந்து பெரிய அளவில் வந்து ஜொலிக்காது சார். பிரவீன் அவர்கள் வந்து இந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த பிரவீன் அவர்கள் மீது சட்டையில் கை வச்சதான் ஒரு இஷ்யூவாக போகுது. அவர் யார்? கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த பொழுது அந்த குண்டு வெடிப்பில் இறந்த ஒரு காவல் அதிகாரியுடைய மகன் அவர். ஏற்கனவே சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, ராஜீவ்காந்தி நான் தான் கொன்னேன். இப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு கோபம் இருக்கும், ஒரு இது இருக்குன்றல. இதெல்லாம் தாண்டி அவர் எதுலையுமே தலையிடாமல் கட்டுப்படுத்தி அமைதியாக போன பொழுது ஒரு விசாரணைக்கு ஒரு காவல்துறை வந்தால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொள்ள இப்போது நம்மோடு இருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் எது முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், தமிழ் மொழி தமிழர்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி திமுக போராட்ட களத்தில் குதிக்கும் போது தேச துரோகிகள் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு முத்திரை குத்தப்படுது. நிஜத்தில் தேச துரோகிகள் யார் அப்படின்னா, தமிழ் மொழியுடைய வளர்ச்சி தமிழர்களுடைய பண்பாட்டை சீர்குலைக்கக்கூடியவர்கள் தான் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கண்ணாடி முன்னாடி எதுவும் பேசினாரா சார்? வீடியோ வெளியிட்டிருக்காங்க. சரி, ஓகே. அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன கவுடாவா, பேரு பெத்த பேரோ? யார் பேசுனது சார்? ஸ்டாலின் தான் பேசுகிறார். அப்போது பேரு பெத்த பேர் செய்யறதெல்லாம் அக்கப்போருன்ற மாதிரி இவர்கள் தமிழுக்காக உயிரை கொடுப்போம்னு சொல்கிறீங்களே. குறிப்பாக திமுக நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாமே தமிழுக்காக உயிரை கொடுப்போம். உன் உயிர் 10 காசுக்கு பிரயோஜனப்படுமா? நான் கேட்குறேன். இந்த குரலி வித்தை காட்டுறவன், இந்த குடுகுடுப்புக்காரன், அதே மாதிரி வந்து இந்த சாத்தான் குட்டி சாத்தான் அடைச்சி வைப்பாங்க தெரியுங்களா? ஒருத்தன் வந்து வித்தை காட்டுவான், உள்ளே வந்து ஆவி இருக்குதுன்ட்டு. அவனுக்காவது யூஸ் ஆகுமா? முதல்ல தமிழை காப்பாற்ற வேண்டும்னு சொன்னாக்கா தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு ஒரு அரசாணை வெளியிடுவதற்கு உங்களுக்கு ஏன் துப்பு இல்லை? 12ஆம் வகுப்பு வரை மாணவ பிள்ளைகள் கட்டாயமாக தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கொள்ளுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் சொல்லலை? இந்த நொடி வரை அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கையில் எடுக்கவே இல்லை. நீங்கள் சொல்லுவது தமிழுக்காக நீங்கள் பேசுகிறோம், போராடுறோம், நாங்கள் வந்து போராடுறோம், ஆனால் எங்கள் நீங்கள் தேச துரோகிகள் சொல்கிறீங்கனாக்கா, நீங்கள் தேச துரோகிகளைப் போலத்தான ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழ் மொழியை எடுத்து கையாளக்கூடிய விதத்துக்கு நடந்து கொள்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. தாய்மொழி ஆகிய தமிழை ஒவ்வொரு மாநிலமும் பார்த்திங்கன்னா அந்தந்த மொழியை காப்பாற்றுவதற்கான சில வழிவகை செய்யும். மராட்டிய மொழியில் தான் இனிமேட்டு பேச வேண்டும், அந்த முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சார். அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய நபர்கள் எல்லோரும், அது போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்குன்னு எங்கே யார் வாடிக்கையாளர்கள் வந்தாலும் நீங்கள் ஹிந்தியில் பேசுங்கன்னு சொல்லலை, இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லலை, கட்டாயமாக மராட்டியில் பேசுங்கன்றார். அப்போது தன் தாய்மொழி அழிந்து விடக்கூடாதுன்றதை அந்தந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் ரொம்ப கூர்ந்து இருக்கும் பொழுது இங்கே நீங்கள் என்ன செய்றீங்க சார்? நம்ம சோலார் சிஸ்டம்னு ஒன்று வைக்கிறோம்ல, அதுக்கே அரசாங்கம் மானியம் கொடுக்குது. அப்போது தாய்மொழியை கற்றுக்கொண்டால், தாய்மொழியில் நீங்கள் வந்து 12ஆம் வரைக்கும் படிச்சினாக்கா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் இவ்வளோ வந்து நாங்கள் இடஒதுக்கீட்டில் இவ்வளோ கொடுப்போம், உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்காலர்ஷிப் வந்து இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் மொழியை தாய்மொழி ஊக்குவிப்பதற்கு எந்த வழிவகையும் செய்யலை. கேலோ இந்தியான்னு ஒரு விளையாட்டு நடந்துச்சு. அப்போ விளையாடு இந்தியான்னு கூட கீழே போகிறதுக்கு வக்கற்ற அரசாங்கம் இந்த திமுக நபர்கள் உருட்டக்கூடிய உருட்டெலாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப இப்படி தான் இந்த மொழியை வைத்து தான் இது வரைக்கும் காலங்காலமாக தமிழ்நாட்டில் திமுக அரசியல் செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ கூடுதலாக சாதி சாராயம் ஒரு பக்கம் வந்து வளர்ந்து கொண்டே போகும் பொழுது இந்த பிறந்த நாளில் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக என்ன செய்ய போகிறார்? இல்லை, தமிழ் மொழிக்கு எதிராகத்தானே ஸ்டாலின் போராடிட்டு இருக்காங்க. இப்போ மும்மொழி கொள்கை கொண்டு வரப்பட்டால் தமிழ் மொழி அழிந்து போய்விடும் இந்தி மூலமாக அப்படின்னு சொல்லித்தான் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவே ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க.
அப்போது தமிழ் மொழிக்காகத்தானே முதல்வர் அவர்கள் ஒரு போராட்டத்தையே களத்தில் குதிக்கிறாங்க. அதான் சார் சொல்கிறேன். நீங்கள் மும்மொழினா வெறும் ஹிந்தி மட்டும் தான் உள்ளே வருமா? அதை போல் அவங்க புரிஞ்சுக்கணும்ல. மும்மொழினாலே எம்மொழியும் உள்ளே வரும். எம்மொழியும் உள்ளே வரும் பொழுது நம்ம தாய்மொழியை காப்பாற்றுறதுக்கு நீ என்ன பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் உங்கள் ஸ்கூல்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். திமுக நபர்கள் பெருமாறியாக ஸ்கூல் வச்சுருக்காங்க, காலேஜ் வச்சுருக்காங்க, சாராய கம்பெனி வச்சுருக்காங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. படித்தாலும் அவன்கிட்ட தான் படிக்கணும், குடித்தாலும் அவன்கிட்ட வாங்கி தான் குடிக்கணும், செத்தாலும் அவன்கிட்ட தான் போய் சாகணுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த தாய்மொழி தமிழை உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன வழிவகை செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் முதல்ல உங்கள் கட்சி ஆரம்பித்த சித்தாந்தத்தில் முதல்ல பயணிக்கிறீங்களா? எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சார். உங்கள் கட்சி என்ன சித்தாந்தத்தில் ஆரம்பிக்கப்பட்டது? சார் ரஜினிகாந்த் சொல்கிறாரு ஆன்மீக அரசியல் செய்வேன் தான் விளம்பரம் பண்ணார். பிஜேபி எல்முருகனை முதல் கொண்டு வேலை தூக்கிட்டு சுற்றுறாரு. கரெக்டுங்களா? இவர்கள் ஆன்மீக அரசியல்னு ஒரு பக்கம் சொன்னாக்கா, நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா சேகர்பாபு சொல்கிறாரு நடப்பது ஆன்மீக அரசியல். நீங்கள் பெரிய அரசத்தை உள்வாங்கினீங்க. நீங்கள் சொன்னீங்க பகுத்தறிவாளர்கள்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க சமத்துவமாக எல்லாத்தையும் போதிப்போம்ன்றீங்க. நீங்கள் வறுமையை ஒழிப்புன்றீங்க. நீங்கள் ஏழ்மையை ஒழிப்புன்றீங்க. உங்கள் ஆட்சியில் தான் சாராயம் ஓடுது, வறுமையை ஒழிக்கப்படலை. சாதி பாகுபாடு எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, ஒரு ஊரில் புல்லட் ஓடுனா கையை விட்டுறாங்க. அப்போ நீங்கள் இந்த மொழியை காப்பாற்றுவதற்கோ நீங்கள் எதுவும் செய்யலை. உங்களுடைய சித்தாந்தம் என்ன அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த சித்தாந்தத்தை தொலைத்து விட்டீர்கள். திமுக எந்த சித்தாந்தத்தில் பயணித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல முடியல. அப்போது மக்களை காப்பாற்ற வேண்டிய எந்த அவசியமான திட்டத்தையும் கொன்று விடாமல் நீங்கள் ஃபோட்டோ போடுறது, வீடியோ போடுறது, எல்லாத்துக்கும் அப்போ இருப்பான்ல, அப்போ எல்லாம் எவனும் பிறந்துடுவான். நீங்கள் ஏன் புதுசாக அப்பன்னு உள்ளே வரீங்க? இயல்பான ஒரு கேள்வி. எல்லா குடும்பத்துக்கும் ஒவ்வொரு அப்பா இருக்கணும் பொழுது நீங்கள் அப்பன்னு சொல்லி உள்ளே வரீங்கனாக்கா ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து என்ன செய்தீர்கள் அதை சொல்லுங்கள். நான் ஒரு தகப்பனாக ஒரு முதல்வராக இருந்து இந்த விஷயத்தை உங்களுக்கு செய்தேன், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்னு இங்கே ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். அப்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து செய்ய வேண்டிய நபர்கள் செய்யலை, ஒரு முதலமைச்சராக இருந்து பொறுப்பில் செய்ய வேண்டியது செய்யலை. இந்த நொடி வரைக்கும் குழந்தைகள் மீது பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறலுக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கலை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னும் பொழுது உங்களை நாங்கள் என்னவாக பார்ப்பது? எல்லாத்தையும் இந்த மொழியை வைத்தும் தமிழ்நாடுடைய இந்த இனத்தை வைத்து நீங்கள் கபட நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துட்டு நடந்துடும் அப்படின்றீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி செஞ்சுச்சா? திமுக ஆட்சி இதுதான் சார். நம்ம பேசின எல்லா அக்கப்போருக்கும் காரணம் யாருனாக்கா இந்த ஆட்சி. ஸோ இருக்கிறதுலே என்ன சொல்கிறது, தி மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்டி எதுனாக்கா திமுகவை தான் பார்க்கப்படுகிறது. இப்போது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களை எஸ்பி வேலுமணி அவர்கள் சந்தித்து பேசுனாங்க. ஸோ அதை செய்தி வழியாக நம்ம பார்த்துருப்போம். இந்த சந்திப்புக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அமைய போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிட்டு இருக்கேன். உண்மைத்தன்மை என்ன இதெல்லாம் சார்? 2026 கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 80% அதிமுக பிஜேபியோட அலைன்ஸ் கன்ஃபார்ம்டு. ஸோ இவர்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாண்டாங்கன்னா, வாழ்வா சாவா போராட்டம் இந்த முறை திமுகவுக்கு ஒரு பக்கம்னாலும் அதை விட மிக முக்கியமான வாழ்வா சாவா போராட்டம் அதிமுகவிற்கு. அப்போ இந்த இடத்துல இந்த முறையும் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா திரும்பி நம்ம எந்திரிக்கவே முடியாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஏற்கனவே பிஜேபி ஒரு அலைன்ஸ் கிட்டத்தட்ட 18% ஓட்டு வாங்கி அவங்க காமிச்சிட்டாங்கன்னும் பொழுது இந்த முறை இருவரும் சேர்ந்தாக்கால் இந்த முறை திமுகவை வீழ்த்தி விடலாம், மறுபடியும் ஆட்சியில் நம்ம உட்காந்துடலாம்ன்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தபொழுது அப்போ எடப்பாடி அவர்களுடைய சாய்ஸ் என்னவா இருக்குது? வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விஜயோடு நீங்கள் போய் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி கையாண்டா யார் முதலமைச்சர் அந்த வேட்பாளர்னு ஒரு பிரச்சனை வருது. ஸோ விஜய் அவர்கள் 2 பேருக்கும் மாற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் எப்படி ஒத்து போக முடியும்னு ஒரு கேள்வி இருக்குன்னும் பொழுது இவர் அதிமுக பிரேமலதா விஜயகாந்த், இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐஜேகே என்ற போல் ஒரு பெருவாரியான ஒரு கூட்டத்தை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படின்னும் பொழுது இந்த முறை எவ்வளோ டஃப்பாக இருக்குனாக்கா இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ். அப்போ இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்கனாலே திமுக கூட்டணி உடையாது. திருமாவளவனோ காங்கிரஸோ திமுகவை விட்டு இந்த பக்கம் விஜய்கிட்ட வந்துடுவதற்கோ அல்லது வேறு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பே கிடையாதும் பொழுது இவங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது இந்த 2 அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும் பொழுது விஜய் நிச்சயமாக இந்த பக்கம் தனித்து தான் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. சீமானம் தனித்து தான் நிற்பார்னும் பொழுது அப்போ பெருவாரியான வெற்றி வாய்ப்பு யாருக்கு இந்த வாட்டி இருக்கும்? இதுதான் அரசியல் கூர்ந்து கவனிக்கிறது. அப்போது அதிமுக அந்த பிஜேபி அலையன்ஸுக்கான பெருவாரியான வெற்றி வாய்ப்புன்றது களம் ரொம்ப டஃப்பாக அவங்க இறங்கி வேலை செய்வதற்கான எல்லா முனைப்பான வேலையும் காட்டுவாங்கன்னும் பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா உங்களுக்கு மாநில அரசு நடத்தக்கூடிய அரசியல் ஆட்சி முறை வேறமாக இருந்தாலும் எலெக்ஷன் வரும்பொழுது அந்த கூட்டணி என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த எலெக்ஷன்றது கடைசி நேரத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு முக்கியமாக முடிவு பண்ணும் பொழுது இவர்கள் பெருவாரியாக ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு முனைப்பான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்வது போல தான் இப்போ அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகன்னு ஒரு வலுவான அலைன்ஸ் உருவாகுது அப்படின்னா இந்த பக்கம் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள் அதிக அளவில் விஜய்க்கு பிரிக்கும்? சிறுபான்மை வாக்குகள் தான் இந்த முறை விஜய்க்கு போகும். ஏன்னாக்கா திமுக எந்த நலனுமே சிறுபான்மைக்கு செய்யாமல் இது வரைக்கும் பிஜேபியை காமிச்சு ஒரு குரல் யுத்தத்தை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த முறை அதிமுகவும் பிஜேபி அலையன்ஸ் போகும்பொழுது இந்த சிறுபான்மை ஓட்டுகள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பெருவாரியாக அங்கே போவதற்குன்றது வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சிருக்கு. அப்போ அந்த சிறுபான்மை ஓட்டு திமுகவுக்கு போட விரும்பலை, நாங்கள் பிஜேபிக்கும் போட விரும்பலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஓட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு கன்சல்டேட் ஆகும். அப்போ யங்ஸ்டர்ஸுடைய ஓட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த முறை இளைஞர்கள் வந்து அரசியலை கூர்ந்து கவனித்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாட்டம் ஏற்பட்டிருக்கு, ஒரு சினிமாட்டிக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு ஆளாக இருக்கிறாருன்னும் பொழுது ஸோ அந்த ஓட் பர்சன்டேஜ் அவர் பிரிப்பார்னும் பொழுது அப்போது ஒவ்வொரு முறையும் வெற்றியை தக்க வைப்பதற்கு திமுக ஜெயிப்பதற்கு உதவியாக இருந்தது சிறுபான்மை ஓட்டு. அப்போ இந்த சிறுபான்மை ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு போகும்பொழுது திமுக கூட்டணி என்பது இந்த முறை வந்து ஜெயிப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, அவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, இந்த ஆட்சி முறை, இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல், குறிப்பாக கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. நீங்கள் ட்ரெயின்லேருந்து தள்ளிவிட்ட அந்த லேடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவங்க கருவில் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அதில் கூடுதலாக கவனிக்க வேண்டியது, அந்த பெண்ணை மேல் சிகிச்சைக்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போனாங்க. அப்போ சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபெசிலிட்டியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிற மாவட்டத்தில் இல்லைன்னும் பொழுது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆட்சினாக்கா, மக்கள்கிட்ட நீங்கள் போட்டு மைக்கு கொண்டு போய் திமுக ஆட்சியை பற்றி கேட்டீங்கன்னாக்கா நம்ம ஊடகத்தில் போட முடியாது. அதை அவ்வளோ பச்சையாக பேசுகிறாங்க பொழுது அப்போ திமுக மேலே இருக்கக்கூடிய இந்த கோபம் எதிர்வினை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறை அதிமுக அலையன்ஸுக்கு சாதகமாகவும் விஜய்க்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி சார். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் 200+ அப்படிங்கிற நிலையில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதே கேள்விக்குறி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. அப்போது திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கனவு 2027 நிறைவேறாது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, திமுகனாலே 200 தான், ஊபிஸ்னாலே 200ன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த 200 தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர வெற்றி வாய்ப்பு 200லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்க இந்த 200 ஃபார்முலா தான் கையில் வச்சுக்கிட்டு 200 இந்த மாதிரி மனக்கணக்கு குடிச்சிட்டே உட்கார வேண்டியதான். உதயநிதியோட எதிர்காலம் என்பது இந்த முறை வந்து பெரிய லெவலில் வந்து ஜொலிக்காது சார். ஏன்னா விஜய் சொன்னாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சீமானை நம்ம சொன்னோம். ஆனால் இவங்களை விட மோசமான ஒரு பால்வாடி குழந்தை தான் உதயநிதி அவர்கள். ஏன் பால்வாடி குழந்தைனாக்கா, குழந்தைகள் பால்வாடிக்கு விருப்பப்பட்டு போகாது, பெற்றவங்க கட்டாயமாக கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. அதுபோல் வந்து ஸ்டாலின் கட்டாயப்படுத்தி தூக்கி கொண்டு வந்து அரசியலுக்குள்ளே உட்கார வச்சிட்டாங்களே தவிர உதயநிதிக்கு அரசியல் புரிதல் என்பது கிடையாது, ஆளுமை திறன் என்பது கிடையாதுன்னும் பொழுது இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கான ஒரு அரசியல் முதிர்ச்சியோ எதுவுமே கிடையாது. என்றைக்கு காசியப்பன் பாத்திரங்கள்லேருந்து ஒருத்தன் கப்பு வாங்கிட்டு வந்து கொண்டு போய் உலக கோப்பையில் ஜெயிச்சானு கொண்டு போய் நீங்கள் நியூஸ் சேனலில் போட்டிங்கன்னா அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர்னும் பொழுது நிச்சயமாக உதயநிதிக்கான எதிர்காலம் இந்த முறை கிடையாது சார். இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி விவகாரம், பாலியல் குற்றச்சாட்டு, இந்த விஷயத்தில் பின்னணியில் திமுக தான் இருக்கிறது, என்ன வீழ்த்துவதற்கு திமுக விஜயலட்சுமியை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா 10-15 ஆண்டு காலம் எடுக்கப்படாத இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன காரணத்துக்காக தீவிரம் காட்டுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? விஜயலட்சுமியோடைய விவகாரத்தை இன்றைய வரைக்கும் வந்து நீர்த்து போகாமல் யார் பார்த்துக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து விஜயலட்சுமி ஒரு முறை போராடுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்ததை வாபஸ் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் வெளியில் போயிடுறாங்க. இவர்கள் தரப்பில் இருந்தும் நாங்கள் மாதம் 50,000 ரூபாய் கொடுத்தோம், அவங்க உதவி கேட்டாங்க கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த 2 விஷயத்துக்குள்ளே 2 நபர்கள் மீது இங்கே வந்து குறிப்பாக வந்து சீமான் விஷயத்தில் வந்து ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. ஒன்று திமுக, இன்னொன்று வருண் ஐபிஎஸ் அவர்கள். வருண் அவர்கள்ட்ட சீமான் வம்புழுத்த விஷயமா இருக்கட்டும், இந்த பக்கம் திமுக வந்து நிச்சயமாக சீமானை வீழ்த்தணும். ஏன்னா அந்த பெரியார் விஷயத்தை எடுத்து அவர் ஹேண்டில் பண்ண விவகாரத்தில் வந்து அவர் மீது ஒரு அதிருப்தியில் இருக்கும் பொழுது இந்த அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதனால் நிதர்சனமான உண்மை என்னன்னாக்கா, வழக்கை ஸ்குவாஷ் பண்ணுறதுக்காக இவங்க உச்சநீதிமன்றம் போனது தான் பெரிய தப்பு. இவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சுனாக்கா, நீங்கள் இந்த கேஸை வந்து விசாரித்து 12 வாரத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் தான் இப்போ விசாரணை போய்கிட்டு இருக்கணும் பொழுது இவர் திமுகவை ப்ளேம் பண்ணுறதும் வருணை ப்ளேம் பண்ணுறன்றது முட்டாள்தனமான விஷயம். உங்கள் அட்வொகேட்டு போதிய அளவுக்கு உங்களுக்கு அறிவான ஒரு விஷயத்தை பயிற்சிக்காமல் இவர்கிட்ட ஃபீஸ் வாங்குறதுக்காக அந்த கட்சி நபர்கள் அட்வொகேட் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை செஞ்சாங்களான்னு தெரில. அதில் தான் நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்தாங்க, ஒட்டினாங்கனாக்கா, சார் நோட்டீஸில் என்ன போட்டுருந்துச்சு? படித்த உடனே கிழித்து விடணும்னு போட்டுருந்துச்சா? எதுக்கு ஒட்டவுடனே கிழிச்சிங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் கிழிச்சிட்டிங்க, நீங்கள் வாங்க மறுத்துட்டீங்க, கிழிச்சிட்டிங்க. இப்போ இன்றைக்கி சீமானுடைய மனைவி சொல்கிறாங்க, நான் தான் கிழிக்க சொன்னேன். சரி, நீங்கள் கிழிக்க சொன்னீங்க, ரைட்டு. விசாரிப்பதற்கு ஒரு காவல் அதிகாரி வராருனாக்கா ஒன்றுமே இல்லை, ஒரு செக்யூரிட்டி இருக்கக்கூடிய நபர் என்ன செய்யணும்? சார் வாங்க, என்ன நடந்துச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை சீமான் மனைவியை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும், இவ்வளோ தான். ஒரு காவல் அதிகாரி கேட்டை திறக்க சொன்னாமல் கேட்டு திறந்து உள்ளே வரும்போது நீங்கள் தடுக்கிறது, நெஞ்சில் கை வைக்கும் பொழுது எந்த அதிகாரிக்கும் கோபம் வரதானே செய்யும். அப்போ அங்கே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது. இன்றைக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வர 13ஆம் தேதி வரைக்கும் அந்த காவலாளிக்கு
சிறையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பொழுது இது அரசியலில் நீங்கள் வந்து சீமான் வந்து நீங்கள் செய்த தவறுக்கான எதிர்வினை ஆற்றப்படுகிறது. இதில் நீங்கள் திமுக ஒரு பக்கமும் வருண் அவர்களை ஒரு பக்கமும் சொல்வது என்பது ஏற்புக்குரியதில்லை சார். இல்லை, இந்த விஷயம் வந்து அந்த சம்பவம் நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிறத தாண்டி இப்போ சீமான் முன்வைக்கக்கூடியது என்னை வீழ்த்துவதற்காக திமுக இது போன்ற சதி வேலையில் செயல்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய அரசியல் வளர்ச்சி என்ன பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பயப்படுகிறார், அச்சம் கொள்றாரு. அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறது திமுக அப்படிங்கிற கருத்துக்களை தானே முன்வைக்கிறாங்க சார். திமுக அந்த வழக்கை கையில் எடுத்ததான்றதான் ஒரு கேள்வி. இல்லை, வழக்கு இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பின்னணியிலிருந்து இயக்குவது திமுக. ஏன்னா இல்லைன்னா இந்த வழக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இவ்வளவு தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிக்கிறார். உச்சநீதிமன்றம் சில நெறிமுறைகளை வழிகாட்டியிருக்கு. அந்த நெறிமுறையின் வழிபடி தான் இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து ஹைகோர்ட் சொன்னதோடைய வழிபடையில் தான் இன்றைக்கி வந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்கே தவிர ஹைகோர்ட் சொன்ன விஷயத்துக்கும் திமுக எப்படி பொறுப்பேற்க முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் தான் கோர்ட்டு போய் நாடுனீங்க. நேச்சுரலாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆரை வந்து ஒருத்தவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறாங்கன்னா அந்த எஃப்ஐஆரை வந்து வாபஸ் வாங்கிட்டான்னு எழுதி வச்சிட்டாங்கன்னா 2 வருஷத்தில் வந்து நேச்சுரல் டெத்துன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இறந்து போயிடும். அதற்கு உயிர் கொடுத்ததே உங்கள் அட்வொகேட் தான். போய் அதை ஸ்குவாஷ் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே போகும்பொழுது தான் அவங்க வந்து இது பார்த்துட்டு இது பாலியல் குற்ற சம்பவமாச்சு, இது எப்படி நீங்கள் வந்து ஸ்குவாஷ் பண்ண முடியும்? அந்த பெண்ணே வந்து பின்வாங்குறாங்கனாக்கா என்ன காரணம்? அவர்களை மிரட்டப்பட்டிருக்காருன்னா அப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் செஞ்சாக்கா அது சரியாக இருக்க முடியுமா? உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டல் இருக்குது, நீங்கள் வந்து அதை விசாரித்து அதுக்கான ஒரு சரியான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது பொழுது. ரெண்டாவது, பிரவீன் அவர்கள் வந்து அந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த பிரவீன் அவர்கள் மீது சட்டையில் கை வச்சதான் ஒரு இஷ்யூவாக போகுது. அவர் யார்? கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த பொழுது அந்த குண்டு வெடிப்பில் இறந்த ஒரு காவல் அதிகாரியுடைய மகன் அவர். ஏற்கனவே சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? ராஜீவ்காந்தி நான் தான் கொன்னேன். அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு கோபம் இருக்கும், ஒரு இது இருக்குன்றல. இதெல்லாம் தாண்டி அவர் எதுலையுமே தலையிடாமல் கட்டுப்படுத்தி அமைதியாக போன பொழுது ஒரு விசாரணைக்கு ஒரு காவல்துறை வந்தால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதான் நியாயமான விஷயம். நீங்கள் நீதிமன்றம் வரல, நீங்கள் இப்போ இந்த முறை வந்து அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நான் போலீஸ் ஸ்டேஷன் வரமாட்டேன், நீங்கள் அட்வொகேட்டை வச்சு சட்டப்படி வந்து அதுக்கு வந்து நீங்கள் டைம் வாங்கலாம். ஆனால் ஒரு காவல்துறையை அணுகக்கூடிய முறை என்பது சீமான் தப்பாக அணுகிட்டார். ரெண்டாவது விஷயம், நீதிமன்றத்தில் இந்த வழக்கை ஸ்குவாஷ் பண்ண போயிருக்கே கூடாது. இறந்து போகிற விஷயத்துக்கு நீங்கள் உயிர் கொடுத்துட்டு இந்த கேஸ் அடுத்த கட்டமாக வளரும் போது திமுக மீது குறை சொல்வது என்பது தவறு. ஆனால் திமுக நிச்சயமாக யாரையும் வளர விடாதுன்றது நிதர்சனமான உண்மை. கமலஹாசனே கடைசியில் காலை விழுக வச்சிருக்கா இல்லையா ஒத்த சீட்டுக்காக? இன்று முதல்வர் அவர்களை அவருடைய வீட்டுக்கே சென்று நேரடியாக சந்திச்சிருக்காரு கமலஹாசன். நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு. தார் ஸ்லேட்டை போட்டு தார் ஸ்லேட் வேலை செய்யாமல் இப்போ எந்த அளவுக்கு அங்கே போய் உட்காந்துருக்காரு பாருங்கள். 2 பேருக்கும் மாட்டுன்னு சொல்லிட்டு ப்ரொமோ போட்ட நபர்கள் இப்போ மீண்டும் மீண்டும் இந்த திமுக என்பது ஆலமரம்னு ஏன் அவங்கள சொல்லிக்கிறாங்கன்னா, ஆலமரம் தன்னை சுற்றி யாரையும் வளர விடாது. யாரையுமே வளர விடாமல் எல்லோரையும் கபலீகரம் செய்யக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கும். ஸ்டாலின் சொன்ன வார்த்தை, எங்களை எவன் எதிர்த்தாலும் இங்கே தான் வந்து நிற்கணும். இன்னைக்கு கமல் அதற்கான உதாரணம். சீமான் அவர்களையும் ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வருவதற்கு திமுக ஒரு அடக்குமுறையை கையாளுகிறதானா பல ஆங்கிளில் கையாளுது. அவங்க வந்து வெறும் வந்து சீமானை மட்டும் இப்படி அடக்கும்னு நினைக்கல, விஜயும் அடக்குன்னு நினைக்கிறாங்க, அதிமுகவும் அடக்குன்னு நினைக்கிறாங்க, பிஜேபி அடக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நொடி வரை இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள் அண்ணாமலை கேட்ட ஒரு விஷயம், ஞானசேகரன் வழக்கில் என்கிட்ட வந்து ஆதாரம் இருக்குது, 1 வருஷம் அவர் பேசுனதுக்கான தரவுகள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாரு, இது அஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டார், என் மீது வழக்கு போட்டுக்குன்னு சொல்லிட்டார். ஏன் இது வரைக்கும் அண்ணாமலை மீது வழக்கு போடல? உங்களுக்கு என்ன பயம்? அதனால் இந்த ஒரு மிக முக்கியமான கேள்வி சார். ஏன்னாக்கா அவர் எடுத்து வைத்தது ஆடியோ வீடியோ தரவுகள் எடுத்துருக்கணும் பொழுது நாளைக்கு உளவுத்துறை பேசுனதை எடுக்கலாம், முதலமைச்சர் பேசுனதை எடுக்கலாம், இராணுவம் பேசுனதை எடுக்கலாம். இது இந்தியாவுடைய பாதுகாப்பை அந்த நண்பகத்தன்மையை குலைக்கக்கூடிய விஷயத்தை பகிரங்கமாக இது அஃபென்ஸ்ன்றார் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவ்வளோ தைரியமாக சொல்லிட்டார். நீ ஏன் வழக்கு போடலை திமுக? அப்போ வழக்கு போட்டால் யார் அந்த சார்ந்த தரவுகளை அவர் வெளியில் விட்டுவார்ன்றதுக்காக இது வரைக்கும் நீங்கள் அண்ணாமலையை பார்த்து பயப்படுறீங்கன்னாக்கா என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகளை எல்லாம் மடைமாற்றுவதற்கு மறைப்பதற்கு இப்படி வீடியோ போடுறது ஆடியோ போடுறது, நீங்கள் தேவையில்லாத ஒரு விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக போயிருக்கணும் பொழுது மக்கள் உங்களை எப்படி ஏற்றுப்பான்? இவர்களை கிட்டத்தட்ட இந்த 2026க்கு பிறகு திமுக தமிழ்நாட்டுக்குள் எங்கேயும் எழுந்து விடாமல் எதிர்க்கட்சியில் வரிசையில் கூட வரவிடாமல் பார்த்துக்கணுன்றதுல மக்கள் முதல்ல தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்? பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.